السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரில்லா பெரும்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்திய இஸ்லாத்தை பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் தங்களது வாழ்க்கை நெறியாக அப்படியே ஏற்று செயல்படுத்திய நபி தோழர்கள் மீதும் நபி தோழர்கள் மீதும் உலகில் இருந்தால் வரை தோன்றக்கூடிய உலக முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அழகிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை சாந்தியின் சமாதானம் என்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஜும்மா அவர்களே இஸ்லாமிய திருமணம் பற்றிய சில செய்திகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையில் துறவரம் கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம். உலகத்தில் இருக்கக்கூடிய பிற மதங்கள் அனைத்துமே துறவரம் செல்வதை ஆன்மீகத்தினுடைய உச்சநிலை என்று சொல்லக்கூடிய நிலையில் இஸ்லாம் அதற்கு மாற்றமாக துறவரம் செய்யக்கூடாது, நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும், மனைவி பிள்ளைகளோடு வாழ வேண்டும், அப்படி வாழ்வதோடு அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை எந்த அடிப்படையில் நாம் வாழ்கின்றோம் என்று அல்லாஹ் நம்மை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். திருமணத்தினுடைய நோக்கம் என்ன? துறவரம் சிறந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் துறவரத்தை நோக்கி சென்று விட்டால் அடுத்த தலைமுறை இல்லாமல் ஆகிவிடும். மனித சமூகம் அந்த ஜெனரேஷனோடு முடிந்துவிடும். அதுதான் சிறந்த நிலை. அதை நோக்கி அனைத்து மக்களும் வந்துவிட்டால், ஏன்னா அந்த துறவரத்தை ஆர்வம் முட்டி விட்டால் மனித சந்ததி பெருக்கம் இல்லாமல் ஆகிவிடும். அதோடு மனித சமூகம் நின்றுவிடும். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? நாம் திருமணம் முடிக்க வேண்டும், சந்ததிகளை பெருக்க வேண்டும். ஒரு பஸ்ஸ முங்குமா ரிஜாலன் கசீரவ நிஷா. ஆரம்பத்தில் இருந்த 2 பேரில் இருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் அவன் பல்கி பெருக செய்தான் அல்ல சொல்லலாம். அப்ப திருமணத்தினுடைய நோக்கம் அல்ல, சந்ததிகள் பெருக்க வேண்டும், சந்ததி அடுத்தடுத்த தலைமுறைகள் வர வேண்டும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கின்றார்கள், உங்களில் யார் பராமரிப்பு செய்வதற்கு சக்தி பெற்றுள்ளாரோ அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் திருமணம் என்பது பார்வையை தடுக்கக்கூடியதாகவும் கற்பை காக்கக்கூடியதாகவும் அமைந்துள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்ப
திருமணத்தின் மூலமாகத்தான் தவறான செயல்களிலிருந்து மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்து விட்டால் அவனுக்கு ஆணுக்கு ஒரு பெண், பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை தேவை. அல்லாஹ்வுடைய படைப்பு அப்படித்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றார். அப்ப அதுல யாருக்கு சக்தி பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதை நான் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய திருமணத்தினுடைய அடிப்படையை நாம் புரிய வேண்டும் என்றால், அதன் அடிப்படையில் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், அடிப்படையில் நாம் ஒன்றை உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளால் ஏகத்துவ கொள்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக போய் பதிந்திருக்கின்றது. ஏகத்துவ கொள்கைதான் மறுமையை வெற்றியை தரும் என்கின்ற சிந்தனை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். அல்லாஹ் எப்படி நம்மை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்கின்றானோ, எந்த வழிகாட்டுகளை நமக்கு காட்டியிருக்கின்றானோ அந்த அடிப்படையில் செய்வதுதான் சரியாக இருக்கும் என்கின்ற எண்ண ஓட்டத்தோடு நாம் இந்த உலகை கவனிக்க வேண்டும். ஊரில் இருக்கக்கூடிய நடைமுறை, ஊரில் நமது குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்பு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நினைப்பவர்கள் எதை பற்றியும் கொலைப்படாமல் நம்மை படைத்த இறைவன் என்ன சொல்லியிருக்கின்றான், ஒட்டுமொத்த ஊரு உலகம் எல்லாம் எதிர்த்து வைக்கட்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னந்தனியாக இன்று ஏகத்துவத்திற்காக போராடினார்களோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, என்னுடைய வாழ்க்கையை கடைபிடிப்பதற்காக எந்த விளைவுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன் என்கின்ற எண்ண ஓட்டத்திற்கு ஏகத்துவவாதிகள் வர வேண்டும். ஏகத்துவவாதிகளுடைய நிலை என்ன என்ற காலகட்டத்தில் தர்காவுக்கு போகாமல் இருந்த ஏகத்துவவாதி ஏகத்துவம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக போய் பதிந்திருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உண்மையை விட அதிகமாக நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், திருமணத்தினுடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால், முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மரபு குறித்து நாம் பேச வேண்டும். இதுல ஊர் உலகம், குடும்பம், மனைவி, பிள்ளை, அத்தா, அம்மா, தாய், தந்தை எதுவும் பொருட்டு கிடையாது. ஒரு முஸ்லிம் எப்படி நினைக்க வேண்டும், என்னுடைய இறைவன் சொன்ன அடிப்படையில் நான் அமைத்துக் கொள்வேன். இந்த எண்ண ஓட்டத்தோடு நினைத்து நீங்க இஸ்லாமிய திருமணத்தை எடுத்து பாருங்கள். இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஊரில் நடக்கக்கூடிய திருமணம் எப்படி இருக்கின்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணையை தேர்வு செய்யக்கூடிய விடயத்தை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகின்றார். மாலிகா அவரது செல்வத்திற்காக, வசதிகா அவரது குடும்ப பாரம்பரியத்திற்காக, ஜமலிகா அவரது அழகிற்காக. ஆனால் ரசூலுல்லாஹ் இப்படி 3 விஷயத்தை சொல்லிட்டு 4வது சொல்றாங்க, தீனிகா அவரது மார்க்கத்திற்காக. இப்படி 4 காரணங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகின்றார். ஆனால் மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய திருமணங்கள் அடிப்படையில் சிந்தித்து பாருங்கள், இறையச்சத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கக்கூடிய திருமணங்கள் எத்தனை ஊழல் நினைச்சு பாருங்க. அடிப்படை இறையச்சம் என்கின்ற அடிப்படையில் திருமணத்தை முடிவு செய்யக்கூடிய நிலையில் எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றது? என்னதான் சொல்லுவோம், இந்த குடும்பத்தில்தான் பார்க்கணும், சொந்தமா இருக்கணும், பெண்ணு அழகா இருக்கணும், பெண்ணு படிச்சிருக்கணும். ஆனால் அடிப்படை ஒரு பெண் அழகா இருந்தா தப்பு இல்லை, நம்ம குடும்பத்தில் முடிக்கலாம். ஆனா அடிப்படை எதுவாக இருக்கணும், அவரது மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் எத்தனை பேர் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ துணையை தேடக்கூடிய விஷயத்தில் இருக்கின்றோம். அப்ப அடிப்படையே கோளாறாக வந்துட்டு மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தோம். கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2 பேருக்கும் மத்தியில் கருத்து வேறுபாடு வரும்போது, மார்க்கத்திற்கு மூலமாக செய்ய தூண்டும் போது குர்ஆன் வசனங்கள் மூலமாக ஒருவருக்கொருவர் உபதேசித்து நம்மை செயல்படுத்திக் கொள்ள முடியும். இன்றைய காலகட்டங்கள் எப்படி இருக்கின்றது? ஆரம்பமே தவறாக இருப்பதால் அதற்கு அடுத்தடுத்து என்ன இருக்கு? கணவன் மனைவி திருமணம் முடிப்பது தவறான முறையில், திருமண
பிறகு அவருடைய வாழ்க்கை மார்க்கத்திற்கு உள்ளானவர்களை நோக்கியே செல்லக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமிய குடும்பங்களை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றார்கள். 4 குடும்ப பாரம்பரியம், அவளது செல்வம், அவளது அழகு, இவைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நாம் அடிப்படையில் எதிர்பார்க்க வேண்டும். அவளது மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது, இணை கற்பிக்கும் பெண்கள் அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்கள் திருமணம் செய்யாதீர்கள். இணை கற்பிக்கக்கூடிய பெண் ஒருபோதும் இணை கற்பிக்காத மூமியான ஆளுக்கு அவர் பொருத்தமானவள் இருக்க மாட்டார். அதே போன்றுதான் இணை கற்பிக்கக்கூடிய ஆண் மூமியான பெண்மணிக்கு அவர் சரியான குறையாக இருக்க மாட்டார். திருமறை குர்ஆன் சொல்கின்றது. அப்ப இந்த அடிப்படையில் இணை கற்பிக்காத ஏகத்துவ கோவிலில் இருக்கக்கூடிய கொள்கை உறுதிக்காக திருமணத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய நிலையில் எத்தனை பேர் இருக்கின்றோம். காசு பணம் செல்ல குடும்ப பாரம்பரியம் நோக்கி முடிக்கின்றன இல்லையா? திருமணம் முடிக்கும் போது எத்தனையோ செல்வ செழிப்பில் இருந்தவர்கள் அடுத்த 10 ஆண்டுகளை ஒன்றுமில்லாமல் அல்லாஹ் ஆக்கக்கூடிய நிலைகளை பார்க்கின்றோமா இல்லையா? திருமணம் முடிக்கும் பொழுது இறையற்றத்தோடு சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் செல்வத்தை வழங்குவார், சமுதாய அந்தஸ்தை வழங்குவார். ஆனால் அடிப்படை எதுவாக இருக்க வேண்டும்? இறையச்சத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் நாம் எத்தனை பேர் இருக்கின்றோம்? அடுத்ததாக எடுத்து பாருங்க. திருமணத்திற்கு அடிப்படை பெண்ணை பார்க்க வேண்டும். ஒரு காலகட்டம் இருந்தது, இஸ்லாமிய திருமணங்கள் பெண்ணை பார்க்க விட மாட்டாங்க, மாப்பிளையை காட்ட மாட்டாங்க, பெண்ணுடைய சம்மதத்தை கேட்க மாட்டாங்க. ஆனால் ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய விளைவு இன்று ஓரளவிற்கு பெண்ணை போய் பார்க்கிறோம், மாப்பிள்ளையை கேட்கக்கூடிய அளவிற்கு இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் பெண்ணை பார்க்கணுங்கிற அந்த இது எந்த அடிப்படையில் மார்க்க வரம்புக்கு உட்பட்டு பெண்ணை பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் எடுத்து பாருங்க, ஒரு பெண்ணும் மாப்பிள்ளையும் பேசி வைத்து விட்டால் திருமணத்திற்கு முன்பாகவே குறிப்பாக பெண்ணுடைய தாய்மார்களால், பெண்ணுடைய அம்மாக்களால் அந்த மாப்பிள்ளைக்கு பெண்ணுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டு சர்வசாதாரணமாக அந்த பெண்ணும் ஆணும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கின்றோம். இன்னும் சில இடங்களில், சில ஊர்களில் நீங்க பாத்தீங்கன்னா திருமணமே ஆயிருக்காது, அந்த மாப்பிள்ளை அந்த பெண்ணோட வீட்டுக்கு வந்து மணிக்கணக்காக உங்களுக்கு தெரியாமலாம் இல்ல, எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியக்கூடிய விதத்தில் இது போன்ற தவறுகள் நடப்பதை நான் பார்க்கின்றோம். இஸ்லாம் என்ன சொல்கின்றது? திருமணத்திற்கு முன்பாக பெண் ஆணை பார்க்க வேண்டும், ஆண் பெண்ணை பார்க்க வேண்டும், சம்மதம் பெற வேண்டும், இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டம் எப்படி போகின்றது? திருமணத்திற்கு முன்பாகவே அவர்கள் பல மணி நேரம் தொலைபேசியின் வாயிலாகவும் நேரிலும் பேசி பழகக்கூடிய நிலைக்கு அந்த வெட்க உணர்வு இல்லாமல் குடும்பத்தாராலேயே சமூகத்தில் அப்படிப்பட்ட சீரழிவை நோக்கி செல்லக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் என்ன தெரியுமா? இப்படி திருமணத்திற்கு முன்பாக பேசக்கூடிய திருமண போன்ல பேச ஆரம்பிச்சாங்க. திருமணத்துக்கு ஒரு 6 மாசம் டைம் இருந்ததுன்னா 3 மாசத்திலேயே பெண்ணோ ஆணோ வேண்டாம் சொல்லக்கூடிய நிலைக்கு இன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட விபரீதத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலைகளையும் நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இது இஸ்லாம் காட்டித்தராத வழிமுறை. பெண்ணை பார்க்க வேண்டும், பெண்ணுடைய சம்மதத்தை பெற வேண்டும், மணமகனுடைய சம்மதம் இருக்க வேண்டும். அதன் பிறகு திருமணம் முடித்ததற்கு பிறகுதான் அவர்கள் சந்தித்து பேசுவது அது ஹலாலாகிவிடும் என்பதை நாம் என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நிச்சயதார்த்தம் என்கின்ற இது இருக்கா இல்லையா, இது இன்றைய காலகட்டத்தில் ஏதோ இஸ்லாம் சொன்ன வழிமுறை போன்று மக்கள் மன்றத்தில் உருவாக்கப்படுகின்றது. ஏன்னா நிச்சயதார்த்தம் ஒன்று நடக்கும், அதற்கு மாலை போட்டு ஒரு அஜரத்தை வந்து ஃபாத்தியா ஓதி அது வந்து இஸ்லாமிய சாயம் பூசப்பட்டு ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள ஒரு சடங்கு போன்ற ஒரு நிலைக்கு மக்கள் கருதக்கூடிய அளவிற்கு செல்கின்றது. அது இன்றைய காலகட்டத்தில் எடுத்து பாருங்க. ஒரு காலகட்டத்தில் நிச்சயதார்த்தம்னா என்னது, பெண் வீட்டாரு மாப்பிள்ளை வீட்டாரு சந்திச்சு இத்தனாம் தேதி திருமணம் வைத்துக் கொள்வோம், இங்க வச்சுக்கிடுவோம், அப்படி பிளான் பண்ணி உறுதி செய்வதுதான் நிச்சயதார்த்தம். அது இன்று எப்படி போயிட்டு நிச்சயதார்த்தம் என்பது ஒரு விழாவாக
நாங்க 500 பேர் வருவோம், சாப்பாடு தருவீங்களா, இல்ல ஈவினிங் டீ பார்ட்டி தான் தருவீங்களா என்று பெண் வீட்டாரை நசுக்கி பிழிந்து கேட்கக்கூடிய விதத்தில் இன்றைய காலகட்டத்தில் நிச்சயதார்த்தம் என்கின்ற ஒரு அவலம் சமூகத்தில் நடைபெறுவதை பார்க்கின்றோம். அதுவும் குறிப்பா தென்காசி போன்ற ஊர்களை பாருங்க, நிச்சயதார்த்தம் வந்து திருமண மண்டபங்களில் பொருளாதார பெண் வீட்டாரோட பொருளாதாரம் சூறையாடப்படக்கூடிய நிலைகளை நாம் மனசுகின்ற பார்க்கின்றோம். இது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு அம்சம். நிச்சயதார்த்தம் என்கின்ற ஒரு சடங்கு அழைக்கப்பட்டால் ஒரு உள்ளத்தில் ஈமான் உள்ள ஒரு ஏகத்துவத்தை உள்ளத்தில் ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர் அதில் கலந்து கொள்ள முடியாத கூட அந்த அளவிற்கு உறுதியோடு நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இஸ்லாம் வந்து திருமணத்திற்கு அடிப்படை மகள் கொடுக்க வேண்டும். பெண்களுக்கு அவர்களுடைய மனக்குறைகளை மனங்கொண்டு கொடுத்து விடுங்கள். இஸ்லாம் பெண்ணுக்கு எப்படிப்பட்ட உறுதியை வழங்கியிருக்கிறது பாருங்க. பெண்ணுக்கு திருமணத்தின் போது எந்த செலவும் கிடையாது. திருமணம் சார்ந்த அனைத்து செலவினங்களும் மணமகன் வீட்டாரைத்தான் சேரும். யாராவது பெண் பிள்ளையை 10 பேர் இன்னைக்கே நான் ஒரு 2 சென்ட் இடத்தை வாங்கி போடுற, இல்ல தங்கத்தை வாங்கி வைக்க, இல்ல அதற்காக இப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்க்கணும்னா இது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை கிடையாது. ஒரு பெண்ணை திருமணத்திற்காக காசு பணம் சேர்த்து வைப்பது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை கிடையாது. ஏன்னா பெண்ணுக்கு திருமணத்திற்காக வேண்டி எந்த செலவும் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. அனைத்து செலவினங்களும் மணமகன் வீட்டாரைத்தான் சேரும். இன்று எப்படி இருக்கு, சில இடங்கள்ல சமீபத்தில் ஒரு திருமணம் கேட்டா என்ன சொல்லுவாங்க, நபி வழி திருமணம் வேற சொல்லுவாங்க. திருமண விருந்து யாருப்பா, 2000 பேருக்கு விருந்து யார் போறதா, பெண் வீட்டார் போடக்கூடிய விருந்து. இது போன்ற திருமணங்களில் ஒரு ஏழத்துவவாதி பேர் கலந்து கொள்ள முடியுமா? இதற்கு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைக்கு மாற்றமானது, குர்ஆனுடைய போதனைகளுக்கு எதிரானது. அப்ப இது போன்ற திருமணங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், புறக்கணிக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக திருமணம் என்பது எளிமையான முறையில் இருக்க வேண்டும். திருமணம் என்பது நம்முடைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மன்னல் என்னென்றால், திருமணம் என்றால் ஊரில் இருக்கக்கூடிய அனைவரையும் அழைக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கா இல்லையா? இது தேவை கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனையோ தோழர்களுக்கு திருமணம் நடந்தது, ரசூலுல்லாஹ்க்கு சொல்லாம திருமணம் நடந்திருக்கு. ரசூலுல்லா திரும்ப கூப்பிட்டு கேட்பாங்க, என்னப்பா நறுமணம் பேசிருக்கே, என்ன செய்ய திருமணம் முடிஞ்சுப்பாங்க. அப்ப திருமணத்திற்காக வேண்டி அனைவரையும் அழைப்பது என்கின்ற அந்த சிந்தனை இருக்கா இல்லையா? அது இஸ்லாமிய சிந்தனை கிடையாது. திருமணம் என்றால் மிக அடிப்படை தேவை என்ன தெரியுமா? திருமணத்திற்கு நம்ம எளிமையாக புரிந்து ஒரு திருமணம் நடக்கணும்னா 5 பேர் இருந்தா திருமணம் முடிச்சிடலாம். அதற்கு மேல நீங்க எவ்வளவு பேர் வந்தாலும் அது எக்ஸ்ட்ரா தான். ஒரு மணமகன் ஒரு மணமகள் கம்பல்சரி தேவை, மணமகளுக்கு ஒரு வழி தேவை, 2 சாட்சி தேவை. இந்த 5 பேர் இருந்தா திருமணம் முடிஞ்சிடும். இதற்கு மேல நெருக்கமான பக்கத்துல இவங்க குடும்பம் அவங்க குடும்பம், இங்க ஒரு 10 பேர் அங்க ஒரு 10 பேர் அப்படி இருந்தா அது பிரச்சனை இல்லை. இன்றைய காலகட்டத்தில் 500 பேர் கூப்பிடுது, ஆனா 1000 பேர் கூப்பிடுது. திருமணங்கள் என்பது தன்னுடைய சமூக அந்தஸ்தை காட்டக்கூடிய இடமாக பெரும்பாலான மக்களால் பயன்படுத்தப்படுவதை பார்க்கின்றோம். திருமணம் என்றால் அதிகமான மக்கள் வரணும், பெரிய விருந்து போடணும். அதுல இன்றைய காலகட்டத்தில் பாருங்க, ஒரு திருமணத்திற்கு விருந்து என்பது சர்வசாதாரணமாக 10 லட்சம் ரூபாய் 12 லட்சம் ரூபாய் விருந்துக்கு மட்டும் என்ன போடுறாங்க. சென்னையிலிருந்து வந்து பிரியாணி, ஐஸ்கிரீம், பாப்கார்ன், வேற இந்த பஞ்சு மிட்டாய், வேற இந்த ஸ்வீட், பீரா, இவ்வளவு போடுறாங்களே இல்லையா? மனிதர்களை என்னைக்கா திருப்திப்படுத்த முடியுமா? கடைசியில் தெரியுமா சொல்லுவோம், துப்பு கொழுப்பு அதனால இப்படி போட்டு போறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு மனிதனை எந்தேனும் திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு ஏராளமான செல்வத்தை வழங்கியிருக்கின்றான். ஆனால் இறைவனுடைய திருப்தியை நாடி என் திருமணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாங்களா இல்லையா? குறைந்த செலவில் நடத்தக்கூடிய திருமணத்தில் தான் வரக்கத்திருக்கின்றது. நான் 500 ரூபாய் திருமணத்தை முடிச்சுன்னு சொன்னா அதுதான் சிறந்த திருமணம். இன்று என்னைக்காவது 500 ரூபாய் நடக்கக்கூடிய திருமணங்களை பார்க்க முடிந்தது, அங்கோடு இங்கோடுமாக நடக்கின்றது. ஆனால் இது போன்ற திருமணங்களை நோக்கி சமூகம் செல்ல வேண்டும். எப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போதிச்சிருக்காங்கன்னு பாருங்க. மிக குறைந்த செலவுல திருமணம் நடத்த முடியும். இது எந்த ஆளுமாவும் சொல்றாங்களா?
மக்கள் மத்தியில் இதை போட்டு உடைத்தால், இதே நேரத்தில் இந்த செல்வந்தர்கள் இருக்காங்க இல்லையா, திருமணத்தை எளிமையாக ரசூலா நடத்த சொல்லுவாங்க. அல்லாஹ் அவருக்கு ஏராளமான செல்வத்தை தந்திருக்கான். ஊரில் உள்ள எல்லா மக்களையும் ஒரு நாள் கூட்டி மத்தியான விருந்து திருப்தியாக மக்களுக்கு போட்டா வேண்டாம், அது ஹராமா? அது என்ன திருமணத்தின் போது மட்டும்தான் விருந்து கூடுற சிந்தனை இருக்கா இல்லையா? அது இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனை என்று நான் புரிய வேண்டும். திருமணத்தின் போது அதுல அந்தஸ்தை காட்ட அரசியல்வாதியை கூப்பிடுற எனக்கு இருக்கக்கூடிய குடும்ப அந்தஸ்தை காட்டுவதற்காக என்கின்ற சிந்தனை இருக்கா இல்லையா? அது சைத்தானிய சிந்தனை. நமக்கு பெரிய அந்தஸ்து இருக்கலாம், பெரிய குடும்பமாக இருக்கலாம், பெரிய செல்வங்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் இறைவனுக்காக காலை போட்டு மிதிச்சு யாருலாம் உலக திருப்தியை நாடு நான் வெறும் 10 பேரை வச்சு என் பிள்ளைக்கு திருமணம் நடத்துவேன், இதுல இறை திருப்தி மட்டும்தான் நோக்கம் என்கின்ற அடிப்படையில் நடக்கக்கூடிய திருமணங்கள் எத்தனை? இது போன்ற திருமணங்கள் நோக்கித்தான சமூகம் செல்ல வேண்டும். இதற்கு எந்த ஆயுஷா இதற்கு சாதகமாக பேசினாலும் அவைகள் அனைத்தும் இஸ்லாத்தின் பார்வையில் தவறுதான். ரசூலா எளிமையா சொல்றாங்க, குறைந்த செலவில் நடத்தக்கூடிய கொஞ்சம் மக்கள் உள்ள வந்துருங்க, நெருக்கி வந்துட்டீங்கன்னா வரக்கூடிய மக்களுக்கு உட்கார்றதுக்கு வசதியா இருக்கும். குறைந்த செலவில் நடத்தக்கூடிய திருமணம் தான் பரக்கத் நிறைந்தது என்று ரசூலா சொல்லிட்டாங்க. அப்ப அதை நோக்கித்தான் நம்முடைய திருமணங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக திருமண விருந்தை பொறுத்த மட்டும் திருமணத்திற்கு அனைத்து செலவினங்களும் மணமகனை சேர்ந்தது. மணமகளுக்கு எந்த செலவும் கிடையாது. நம்முடைய ஊர்ல திருமண விருந்து எப்படி இருக்கு? திருமணம் நாளைக்குன்னா முதல் நாளே மாலை பாத்தியா. இப்ப என்னன்னா இந்த பாத்தியா கூடாதுங்கிறதுனால அந்த பாத்தியாவுடைய வார்த்தையை மட்டும் விட்டுருவாங்க. ஆனா முதல் நாள் என்ன செய்யுது? பெண் வீட்டிலையும் விருந்து நடக்கு, மாப்பிள்ளை வீட்டிலையும் விருந்து நடக்கு. திருமணத்திற்கு முன்பாக எந்த விருந்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரவில்லை. திருமணத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு குறைந்த அளவில் கொடுக்கக்கூடிய விருந்துதான் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த விருந்து. அப்ப இந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்? குறைந்த செலவில் அந்த விருந்தை நாம் கொடுக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டும். பெண் வீட்டாருக்கு எந்த செலவும் இருக்கக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எளிமையான விருந்தாக இருக்க வேண்டும். அதனால நம்முடைய ஜமாத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா எளிமையான திருமணம் என்றால் வீடுகளில் வச்சு ஆடம்பரம் இல்லாமல் நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு நம்முடைய தாய்கள் போய் உரை நிகழ்த்தி என்ன செய்வாங்க? திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். சில இடங்கள்ல சென்னை போன்ற பகுதிகளில் வீடு வசதி இல்லைன்ட்டு மண்டபத்தை நோக்கி போனால் மண்டபத்தில் போய் எவ்வளவு எளிமையாக செய்தாலும் என்ன நாங்க கொடுக்க மாட்டோம், திருமணத்திற்காக போய் பதிவு மட்டும் பண்ணிட்டு வரும். அதுல போய் ஒரு ஆளின் போய் நின்று பேசுவது என்பதற்கா இல்லையா? அது மார்க்கத்தை சரியாக சொல்ல இயலாமல் ஆகிவிடும். என எளிமையான திருமணத்தை ரசூலுல்லாஹ் வலியுறுத்திருக்கும் போது அதற்கு மாற்றமா நடப்பதை நாம் இயன்ற அளவிற்கு அதிலிருந்து விலக வேண்டும். அதே நேரத்தில் அதை ஹராம்னு சொல்லல, திருமணத்திற்கு தஸ்தர் மட்டும்தான் போகும், தாய் வரமாட்டோங்கிற அளவிற்கு நம்முடைய ஜமாத்துக்கு திருமண விஷயத்தில் இவ்வளவு முன்னேற்பாடுகளை செய்திருக்கின்றது என்றால் நாம் இதில் எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வலிமா விருந்து என்கின்ற போர்வை இன்றைய காலகட்டத்தில் திருமண பத்திரிகைகள் வீட்டுல வந்து கிடக்கும். வளர்ச்சியில வாங்குறவன், தரிக்காக்காரன், எல்லா மார்க்கத்தை வக்தி மூசா எல்லா வீட்டு திருமணத்திலையும் பாருங்க கீழே வந்து பாரக்கல்லாஹு பாரக்க ஜமா பைனமா செய்வேன். அங்க நீங்க திருமணத்துக்கு போனீங்கன்னா வேற துவா ஓடுவாங்க. ஆனா என்ன செஞ்சிருக்காங்க? இது நபீனவி திருமணங்கிற மாதிரி ஒரு செட்டப்ல எல்லாருமே செட் ஆகிட்டா. அடுத்து நீங்க பாருங்க, முதல் நாள் பெண் வீட்டுல 2000 பேருக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு மறுநாள் என்ன செய்வோம்? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து மறுநாள் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா மறுவீட்டு சாப்பாடு அடுத்த சாப்பாடு இருந்தது. இப்ப அது என்னது? அரபி பேர் வலிமா விருந்துன்னு போட்டா நம்ம இடத்துல என்ன வலிமா விருந்து இஸ்லாத்துல உள்ளது, அதுக்கு போகாம இருக்க முடியுமா? இந்த கேள்வியே தவறானது. ஏன்? திருமணம் என்றால் திருமணத்தினுடைய ஆரம்பம், திருமணத்தினுடைய முடிவு இருக்காங்க, அனைத்தையும் ஒரு முஸ்லீம் பார்க்க வேண்டும். ஏதோ நான் இருந்த சபையில மட்டும் ஒண்ணு நடக்கல, அதுக்கு முன்னாடி வளர்ச்சி வந்தாங்க. நிறைய திருமணங்களை பாருங்க, இந்த வலிமா விருந்து கொடுக்கக்கூடிய திருமணங்கள் இருக்காங்க, இந்த போஸ்டர் அடிச்சு கொடுக்கக்கூடிய திருமணங்கள். முதல் நாள் பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபத்துல வெடி போட்டு அவ்வளவு ஆடம்பரமாக பெண் வீட்டாளர் இருந்து விருந்து வாங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை முழுவதும்
எதை கவனத்தில் கொள்ளாமல் காய் போட்டு மிதித்து ஆடம்பரமாக திருமணம் நடத்திவிட்டு மறுநாள் வலிமா வருதுன்னு சொன்னா அது நபி வழிக்கு மாற்றமானது என்பதை நான் புரிய வேண்டும். அது போன்ற திருமணங்களை ஒரு முஸ்லிம் ஒருபோதும் கலந்து கொள்ளக்கூடாது. இது போன்ற திருமணங்களில் இருந்து ஒரு ஏகத்துவவாதி நான் இது போன்ற திருமணங்களை புறக்கணிப்பேன் என்று எதிர்த்து நிற்கக்கூடிய மன்னனை இருக்கா இல்லையா? அதுதான் சரியானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நின்னாங்க? களத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் மார்க்கத்திற்கு முதலாளர்களா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்களா? எதிர்த்து நின்றாங்களா இல்லையா? அல்லாஹ் திருமணத்துவார் என்ன சொல்றார்? எல்லா உலகங்களுக்கும் உங்களை நாங்கள் எதிர்க்கின்றோம், உங்களை நாங்கள் மறுக்கின்றோம். உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் வெளிப்படையான பகைமையும் வெறுப்பும் இருக்கின்றது. எதுவரை ஹத்தா திருமண பிள்ளாக அழகா ஒரே ஒரு இறைவனை நீங்கள் விசுவாசிக்கும் வரையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பிரகடனப்படுத்தினார்களா இல்லையா? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை, அந்த தியாகத்தை போற்றக்கூடிய நாம், அதுவும் குறிப்பாக இந்த குர்பானி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நாம், நபி வழிக்கு மாற்றமாக யார் நடந்தாலும், ஒட்டுமொத்த ஊரை நடந்தாலும் அது எங்களை கட்டுப்படுத்தாது, எங்களுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று விலகக்கூடிய மனநிலையில் நாம் எத்தனை பேர் இருக்கின்றோம்? இது போன்ற நிலைகளை நோக்கி நாம் நம் உள்ளம் சார்ந்து நாம் மாற வேண்டும். மனிதன் ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் எப்படி இருந்திருப்போம்? எல்லாரும் எல்லா திருமணத்திற்கும் போயிருப்போம், ஆடம்பரமான திருமணத்திற்கு போயிருப்போம். தெரியாது, மார்க்கமே தெரியாத ஒரு காலகட்டம். அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ் நமக்கு ஏகத்துவ சிந்தனையை, ஏகத்துவ ஒளியை நம்முடைய உள்ளத்தில் தந்தானா இல்லையா? இதுதான் சரியான மார்க்கம், இதுதான் சரியான கொள்கை, இதுதான் மரணத்துக்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய கொள்கை என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கோமா இல்லையா? அது நம்ம எப்படி மாற்ற வேண்டும்? ஆன்மீக ரீதியாக நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். உலகத்துல நம்ம மவுத்தா போயிட்டோம்னு, இப்ப நம்ம எதுக்காண்டி மக்கள் எல்லாரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறோம். நம்ம பெய்தா வரணும், செச்சா வரணும், ஊர் ஜமாத் தலைவர் வரணும், ஊர்ல யாரையும் பகைக்க கூடாது. திடீர்னு மவுத்தா போட்டோம், நமக்கு இந்த உலகத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அப்படி நாம் மவுத்தா போகும்போது இறைவனுக்காக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அர்ப்பணித்து வாழ்ந்திருந்தால் மறுமை வாழ்க்கை நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே அதில் இறை அச்சத்தோடு நம்முடைய பயம் கலந்த வாழ்க்கையாக அது இருந்திருந்தால் மறுமையை பற்றி நமக்கு எந்த பயமும் கிடையாது. உலகத்தில் வாழும்போது உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்காக நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்ந்திருந்தால் மரணம் எப்போ வரும்னு தெரியாது. திடீர்னு படுத்திருப்போம், மௌத்தா போயிடுவோம். அதன் பிறகு உள்ள நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். அந்த பயம் நம்மை சரியான பாதையை நோக்கி திருப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். இஸ்லாம் அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரஹ்மத்தில் ஆலமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய திருமணம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் பார்த்தோம். அது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ, அதாவது நம்முடைய தம்பிக்கோ, நம்முடைய பொறுப்புள்ளவர்களுக்கோ திருமணம் முடிக்கும் பொழுது இந்த ஒழுங்குகளை முறையாக பின்பற்றி நாம் திருமணத்தை முடிக்க வேண்டும். பெண் பார்ப்பதாக இருந்தாலும் சரிதான், இறையச்சத்தின் அடிப்படையில் தேட வேண்டும். இறையச்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த திருமணத்தை நாம் நடத்த வேண்டும் என்பது முதலாவதாக நாம் புரிய வேண்டிய செய்தி. இரண்டாவதாக என்னவென்றால், பல திருமணங்களுக்கு நாம் சமூகமாக வாழ்கின்றோம். மக்களோடு மக்களாக கலந்து வாழக்கூடிய நிலையில் நம்முடைய சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, நம்முடைய உறவுகள் இருப்பாங்க, நாம் பழகக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க, நம்மோடு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க. இவர்கள் யாராக இருந்தாலும் நாம் ஒரே அளவுகோலை வைத்து மட்டும்தான் பார்க்க வேண்டும். திருமணம் என்று நமக்கு அழைப்பு வரும்போது அந்த திருமணம் அல்லாஹும் அவனது தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நடத்தினால் அது எந்த திருமணமாக இருந்தாலும் நாம் கலந்து கொள்ளலாம். அது தவுல் ஜமாத்தா நடத்தணும்னா இல்ல, தவுல் ஜமாத் என்பது ஒரு லேபிள், அவ்வளவுதான். நம்ம பிரச்சாரம் செய்வதற்காக அடிப்படை என்னதான்? குர்ஆன் ஹதீஸ் தான். ஒரு முஸ்லிம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் முழுமையாக நபி வழியை பின்பற்றி யார் திருமணம் செய்தாலும் அது சரியாக இருந்தால் அதிலே நாம் கலந்து கொள்ளலாம். அதற்கு மாற்றமாக, நபி வழிக்கு மாற்றமாக எந்த திருமணமாக இருந்தாலும் சொல்றார். சில பேர் எப்படி முடிவெடுப்பாங்கன்னா, வெளியே தூரமான சொந்தங்களுக்கு
திருமணம் போது ஒரு முடிவு எடுப்பாங்க. நெருக்கமா தனது அண்ணன் திருமணம் தனது அக்கா வீட்டு திருமணம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது எப்படி நம்ம மனசங்கடம் வரும். ஆனால் அதையெல்லாம் இறைவனுக்காக எதிர்த்து நிற்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்களா இல்லையா, மர்வா முன்கும் முன்கர், ஒரு தீமை நடக்க கண்டால் எதிரி, அதை கையால் தடுக்க வேண்டும். கையால் போய் நம்ம அண்ணன் வீட்டு திருமணம் அக்கா வீட்டு திருமணம் நபி வழிக்கு மாற்றமா நடக்கு போய் போர்ஸா தடுக்க முடியும்னு அடுத்து என்ன செய்ய வேண்டும், வாயால் எடுத்து சொல்ல வேண்டும். வாயால போய் சொல்லுதோம் கேட்கல, வாயால எடுத்து சொல்லுவது நம்ம கடமை, கேட்கல அப்படித்தான் செய்வோம். நீ தௌஹீத் இருக்கக்கூடியவங்க நீங்க இப்படித்தான் சொல்லுங்க, நம்மளை கட்டுப்படவே நீங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மனதால் வெறுத்து ஒடுங்க வேண்டும். ஃபர்ஸ்ட் கையால தடுக்கணும், கையால் தடுக்க முடியும் நீங்க வாயால் எடுத்து சொல்லணும், வாயால் எடுத்து சொல்ல முடியும் நீங்க மனதால் வெறுத்து, ஐயோ என் அண்ணன் தான், ஐயோ அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடக்கான், என்னுடைய தந்தை தான் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கின்ற என்ற மனதால் வெறுத்து ஒழுங்க வேண்டும். அடுத்த ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இதுதான் ஈமானுடைய கடைசி நிலை. போய் கலந்துக்கிட்டு நாம ஈமானோடு இருப்போம் சொல்ல முடியாது. நம்ம சொல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனசால இப்படி அக்கிரமம் மனதாங்களா, ஐயோ கேட்கிற மனதாங்களா அப்படின்னு மனதால் வெறுத்து ஒழுங்க வேண்டும். இதுதான் ஈமானுடைய கடைசி நிலைன்னு சொல்றாங்க. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொன்மொழிகளை நாம் மனதிலே பதிவிட்டு நாம எந்த நிலையிலும் இந்த அளவுகள் தான், நம்முடைய நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் இதுதான், நம்மோடு பழகக்கூடிய மாற்றுமத திருமணங்கள் என்ன இருக்காது, அதுல நபி வழியே வர அதை முழுசா அவரை போய் கலந்து கொள்ள முடியாது. முஸ்லீம் திருமணத்துல தான் கொஞ்சம் கலந்து கொள்ளாம வேண்டாம பேச்சு வரும். பிற மத மக்கள் அந்த திருமணங்கள் இருக்காது, அதுல என்ன அல்லாஹ்வும் தூதரும் அதுல எந்த வழிகாட்டுதலும் அவர்களுக்கு கிடையாது. அதை நம்ம நாசுக்காக மறுக்கணும். அது போன்ற திருமணங்கள், அது போன்ற தீய சபைகளில் கலந்து கொள்வது இருக்கா இல்லையா, ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் மனதால் வெறுத்து ஒதுங்க வேண்டும். வரக்கூடிய காலங்களில் திருமண ஒழுங்குகளை நாம் பேணி அமைத்துக் கொள்ள வேண்டும்.